வெப்சைட். நீங்கள் நேராக வெப்சைட் போயிடலாம். வெப்சைட் வந்து இப்போ நீங்கள் ஐடி கார்டெலாம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஐடி கார்டு இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஐடி கார்டு மிஸ் ஆனுங்க வெப்சைட்டில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துடும். நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு உங்களை யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி வெப்சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. வெப்சைட் முதல்ல எல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள். வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஆனந்த் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. நம்மளால யாரும் ஓப்பன் பண்ணுங்க. ஆனந்த் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணுங்க. அப்படின்னா வெப்சைட்டில் நான் யார் என்ன ஏது இப்போ திடீர்னு யாரும் ஒரு போலீஸ் இல்லை கார்பரேஷன் யாரும் ஒருத்தர் கேட்குறாங்கன்னா கேள்வி கேட்குறேன்னா யாருங்க இந்த பத்திரிகை பற்றி கேள்விப்பட சொன்னால் நம்மளோட சர்டிஃபிகேட் ஃபுல்லாக அதில் இருக்குது. ஐஓஎஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே என்னோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் இருக்கும். என்னோடது மட்டும் இல்லை, உங்களதும் இருக்குது அதில். இப்போ யூடியூப் சேனலுக்குலாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு 50-60 பேர் இருப்பாங்களா அருள்? யூடியூப் சேனலில் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த அடையாள அட்டையை வச்சுட்டு அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா அருள், நவீன்? வேற எதனா யாரா பேசணும்னு பேசுங்க. பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த புத்தகம் எடுத்துகிட்டு போய் இந்த கமிஷனர்கிட்ட கொடுக்குறது, ஜேசிகிட்ட கொடுக்குறது, அவங்ககிட்ட நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு வைங்களேன். நம்மளுக்கு பெருமையாக இருக்கும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆபத்தில் மாட்டாலும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க காவல்துறை. எழுதி வச்சுக்கோங்க. இதை நம்ம புத்தகத்தை அவங்கக்கிட்ட கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க படிக்கிறது நம்ம ஃபோட்டோ பிடிக்கணும். நீங்கள் போய் அவங்க பக்கத்தில் நின்று எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு பிரயோஜனமே கிடையாது. ஒரு காவல்துறை கூட போய் நம்ம ஜேசியை பார்த்துட்டு நீங்கள் கமிஷனர் பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிருவீங்களேன். நாளைக்கு போய் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கேட்டதை பண்ண விடாங்க. எதுக்குமே யூஸ் கிடையாது. நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? நம்ம என்னை காப்பாற்றுறதுல ஆள் இல்லை, நானே என்னை காப்பாற்றிக்கிட்டேன். அதனால் நடக்காத விஷயத்துக்கு அதனால் வந்து உங்களுக்கு எதனால் பிரச்சனைனா உங்களால் முடியல அப்படின்னா ஆல் இண்டியா எனக்கு 24 மணி நேரத்தில் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பேன். பிரச்சனையே கிடையாது. ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது சொல்லக்கூடாது. வெப்சைட்டுக்கு ஃபோட்டோ கொடுக்காதவங்கள தயவு செய்து கொடுத்துருங்க. அதே மாதிரி ஐடி கார்டில் ஹோலோகிராம் கியூஆர் கோடு ஒட்டினா தான் நம்மளோட ஐடி கார்டு வந்து ஒரிஜினல். வாங்காதவங்க வாங்கிடுங்க. ஐடி கார்டில் ஹோலோகிராம் கியூஆர் கோடு ஒட்டாதவங்க ஒட்டிடுங்க. சொல்லிடுறேன், எப்படி இவர் நடத்தினாரு, எப்படி இதெல்லாம் செலவு பண்ணாரு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில பேர் பண்ணியிருக்காங்க. அது இந்த இடத்துல நான் சொல்றது பதிவு பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். மந்த்லி புக்கு வந்ததுன்னா தயவு செய்து அது வந்து ரிப்ளை பண்ணுங்க. புக்கு நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செல்வம் வந்துட்டாரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டம். கியூஆர் கோட் போட்டிருப்பாங்க. நம்ம ரெண்டுமே போட்டிருக்கோம். ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கோம், ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணுங்க. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே அதில் உள்ள இருக்கு பாருங்க, வெப்சைட்ல இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க. இந்த மாதம் வந்து புக்கு வந்து எவ்வளோ வேணுமோ வாங்கிங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் எங்கே செலுத்துறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், புதுசாக சேர்ந்தவங்களுக்கு தெரியாது. பழைய ஆள் சொல்லுங்க, சரிங்களா? ரஞ்சித் அவர்களா? சத்யா உட்காருங்க. லோகேஷ் இருக்கோம், எல்லா பொலிஷனும் ஒரே சிங்கிளாக பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எதனா டவுட்னா இவர் எம்எல்ஏ கேட்கலாம். ப்ரிஸ்டேஜ் யாரும் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல இருந்திருக்காரு. அதனால் அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். ஜேசிலாம் பார்த்து ஒரு ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணால் உடனே கையோட வந்து கூப்பிட்டு வருவார். இவர் வந்து நம்ம இதில் வந்து ரஞ்சித் வந்து நார்த் சென்னை ஒயிட் விங்கில் வந்து டெப்டி செக்ரட்டரியாக இருக்கார். கிளாஸ் ஆர்கனைசர். லோகேஸ்வரன், நார்த் சென்னை யூத் விங் வைஸ் ஆர்கனைசர். உங்களாம் நியூவாக சேர்ந்துருக்கோங்க. ஒரு கிளாஸ் நல்லா பண்ணுங்க. இன்னும் லோகேஸ்வர் இல்லையா? திவாகர், நார்த் சென்னை யூத் விங் வைஸ் பிரசிடென்ட். ஆனந்த், ஸ்டேட் டெப்டி செக்ரட்டரி. ரவீந்திரன், சென்ட்ரல் சென்னை ஜாயின்ட் செக்ரட்டரி. உங்களுக்கு ஜூன் இப்போ இந்த வருஷம் 24 சேர்ந்தாங்க. மாநில நிர்வாகிகள் கொஞ்சம் எந்த சின்னங்களேன் நீங்களும் தான் சிலா ஸ்டேட் மாநிலத்தில் வேற என்ன இருக்கீங்களா? பிரதீப்
பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்பான்சர் ஒன்று போடுறாரு. நம்ம வெளியூர்ல இருந்து வந்து தங்குறாங்களே அவங்க ஹோட்டல்ஸில் இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் இந்த ஆஃபீஸ் வந்து ஆல் இந்தியா பிரஸ் கிளப் வந்து இலவசமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணுவாங்க. எப்படின்னா சோசியல் மீடியா இப்போ பெரிய பெரிய பத்திரிகை சங்கம்லாம் வச்சுருக்காங்களே, தமிழ்நாடு யூனியன் எந்தெந்த பத்திரிகை சங்கம் வச்சா சென்னை பிரஸ்ல போனால் ஒரு 10,000 ஃபீஸ் கட்டணும். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஏசி போட்டு ஃப்ரீயாக ஹால் ஒரு 100 பேர் வச்சு மீட்டிங் போகிற அளவுக்கு இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து சொந்தமாக இடம் வாங்கி கவர்மெண்ட் இது வச்சு அங்கீகாரம் வச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நடக்கும். நம்ம இடம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நடந்தோம். இது இப்போ ரெண்டு இருக்கும் 60,000. இனிமேல் இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போகிற விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாரும் பண்ணாத